கடவுளே, நம்ம நினைச்ச திட்டமெல்லாம் கரெக்டாக நடக்கும். இவனா இவன் ஒரே நேரத்தில் 2 லிட்டர் பாட்டில் அடிப்பானே. அரசியலில் நிற்கணும்னு சொன்னோம், நம்மள நிற்க சொல்லுவான்னு பார்த்தா இவன் மேலேயும் சொல்லிமா வரான். எப்படி எலெக்ஷன் நிற்க நான் ரெடி ஆயிட்டேன், நீ ரெடியா? என்னடா என்ன நிற்க வச்சு அழகு பார்ப்பேன்னு பார்த்தேன், நீ ஏன் நிற்கிறன்ற? இன்னும் நிற்க வைக்கலான்னு தான் ஐடியா போட்டேன். உனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நிற்க வைக்கலையே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் எலெக்ஷன் வர வேண்டியது வந்துடும். கடவுள் நினைக்கிறானோ இல்லையோ, நீ நல்லா நினைக்கிறடா. என்ன கும்பலாக நிற்கிறானுங்க? ஒருத்தன் சேர்ந்தாலே ஒரு ஊரை காலி பண்ணிடுவான், 2 பேரும் சேர்ந்துக்கிறானுங்க 2 ஊர் காலி பழுக்குது. நானும் விசாரிப்போம். என்னப்பா கும்பலாக நிற்கிறீங்க? ஏண்டா சின்னவனே, எங்க 2 பேரையும் பார்த்தா கும்பலா சேர்த்துன்றா. நீ வந்த பிறகு தாண்டா இங்க கும்பல களைக்கட்டுது. ஏப்பா, என்ன தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிற? தம்பி கிட்ட நான் எலெக்ஷன் நிக்கிறது சொல்லு, அப்பதான் அவன் 4 ஓட்டு வாங்கி கொடுப்பான். எது எலெக்ஷன்ல நிற்க போறியா? எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ஒரு தகுதி தராதனமானா? நீ நின்னா நம்ம அப்படியே ஓட்டு போட மாட்டான் உன் தம்பி. நான் எப்படா போடுவேன்னு நினைக்கிறேன் நீ? டேய், உங்களை நம்பியா நான் எலெக்ஷன் நிக்கிறேன்? இந்த ஊரை நம்பி நிக்கிறேன், நாட்டை நம்பி நிக்கிறேன். என்னது ஊரை நம்பி நிக்கிறியா? ஊரை நம்பி நிக்கிறதானா சுடுகாட்டாண்ட போய் நில்லு. நாட்டை நம்பி நிக்கிறதானா நீ ஏன் பல்லன்னு பட்டுக்கோ. எப்பா கரெக்டா சொன்னேன். அவன் செத்தவனையும் அவன் மேல இருக்கிற சொத்தை என் பேர்ல எழுதினோம், சரியா? பேபி குடும்பம் எலெக்ஷனில் நிற்கிறானுங்களா? இவங்க நல்லவனுங்க இல்லையே. சரி, நம்மளும் போய் கலந்துப்போம். ரொம்ப நேரமாக உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்களே, நானும் வந்து கலந்துக்கலாமா? ஏய், என்னது கலந்துக்க போறியா? கலந்துக்கிறதுக்குதுன்னா பீரம் பிராஞ்சுமாடா, இதுவே ஒரு சாக்கடை. எப்பா மறந்துட்டோம் அவனை, இது வரைக்கும் சாக்கடை தான். நீ இறங்கிட்டல, இதோட கூவாறு தான், கூவாரா ஓடும். நீயும் கலந்துக்க வந்து. இனிமேல் இது பூவாறு கிடையாது, புனிதாரா மாத்தி காட்டுற. அப்புறம் ஆக்குங்கடா. முதல்ல அம்மா கிட்ட சொல்லி சோறு ஆக்க சொல்லுங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, பசி குடல புடுங்குது தெரியுமா? அப்பா முடியல, அவன் அப்படித்தான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பா. நம்ம போய் எலெக்ஷன் செலவுக்கு தங்கச்சி கிட்ட காசை தேத்தல வாங்க. இங்கதான்டா கூப்பிட்டு வந்த. எல்லாம் ஒரு காரணம் இருக்குது, வாப்பா. ஏமா ஏமா வாங்க வாங்க. எப்பா நீ வர சொல்லிருந்தா நான் வெளியே வந்து நின்று இருப்பேன். ஏன் அப்படியே அடிச்சு தட்டுறதுக்கா? அதுக்கு இல்லப்பா, வாசப்படி வந்து உன்னை கூட்டின்னு வந்திருப்பேன். இது வரைக்கும் உன்னை கட்டி குத்து 10 வருஷம் ஆகுது. நானே தான் வருவேன், நானே தான் போவேன். நீ என்னைக்காவது வந்து அப்பா வாங்கப்பான்னு கைப்பிடிச்சு கூட்டின்னு வந்துருக்கியா? வருஷத்துக்கு ஒரு டைம் வந்தா பரவாயில்ல, வருஷம் ஃபுல்லா இங்கே தான் கிடக்குற தண்டு வீட்டில் நாய் பூந்த மாதிரியே. ஏப்பா வந்த விஷயத்தை விட்டு மத்த விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க, வந்த விஷயத்தை பேசுப்பா. அது சரியே, என் அண்ணா என் தம்பி கூட வந்துக்கிறாங்க, நீ எதுக்குடா கூட வந்துக்கிற? விஷயம் உங்களுக்கு தெரியாதா? உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. ஐயோ மாமா, மாமா மாமா எலெக்ஷன்ல நிக்க போறா. மாமா அப்ப அது சிஎம் நீதானே? டேய் பூதேவி, நீ முதலமைச்சரா? டேய், காக்கா கக்கா போன மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ இந்த நாட்டை காப்பாற்ற போற. அதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்கடா. போனேன்னு வச்சுக்கோ, காணாம போயிடுவேன். கர்ம வீரர் காமராஜர் போகலையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போகலையா? அறிஞர் அண்ணா போகலையா? நானும் போவதில்லை. அண்ணா, அவங்களாம் நடு வீட்டுல வச்சு கும்பிடுற சாமி, நீ நடு ரோட்ல இருக்கிற சாமி. யோ, நீ ஒண்ணும் கவலைப்படாதயா. நீ இந்த வருஷம் அரசியல்ல நிக்கிற, நீ ஜெயிக்கிற. உனக்கு கொள்கை பரப்பு செயலாளர் நானா இருக்கேன், பிஏ நான் தான். இவனுங்களா? ஏய் ஏடி, என்ன சொத்துக்கு வந்துக்கிறானுங்களா? இல்லைங்க, ஏதோ எலெக்ஷன்ல நிக்க போறாங்களா, அதுக்கு வந்துக்கிறாங்க கும்பலா. எலெக்ஷனா? ஆஹா, மாப்பிள்ள வாங்க மாமா, ஏன் நிற்கிறீங்க? அப்படி அரிகட்ட முண்டா வந்தவங்கள என்ன நிற்க வச்சு பேசிக்கிற? போய் உட்காருங்க உட்காருங்க. தண்ணி எடுத்துனோம் போ, ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்துனோம் குடி. காசு கறந்துட வேண்டாம், பணம் வச்சிருக்கோ தானே எலெக்ஷன் நிற்கிறீங்க. உட்காருமாம்மா, இதை வரேன். என்ன மாமா, என்ன மச்சான் எலெக்ஷன்லாம் நிற்கிறீங்க? காசு கரெக்டா சொன்னடா மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, உங்க மச்சான் எலெக்ஷன்ல நிற்கணும்னா 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. சரிங்களா? 1 கோடியா? ஏய் ஏந்திரு ஏந்திரு, தெரு கோடிக்கு போங்க. ஏய் ஜூஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த தண்ணியில் எடுத்து வெளியே ஊற்று நாய்க்கு. ஏந்துடா. ஏய் ஏந்து போங்கடா. ஏய் போடா போடா. இனிமேட்டு மச்சான் கிச்சான் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வச்சுக்க, மானக கேட்பான். போங்கடா, வளர்ந்துடும் உங்களை. யோ, நீ எதுக்கு அங்கே உட்காந்துங்கிற? அவனுங்க கிடக்குறானுங்க விடு மாப்பிள்ள. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கறி ஆக்கியிருக்கோம், ஏதோ ஒரு கட்டு போலான்னு தான். வேற என்ன மாப்பிள்ள?
கட்டு கட்ட போறியா? உனக்கு புத்தூர் கட்டு தான்டா இப்ப. போடா டேய் போடா. நீ மேட்டுக்கு அவனா வீட்டுக்கு மாமா மச்சான் எங்க அப்பான்னு வந்தான்னு கேட்ட நீ போயிடணும் உன் வீட்டுக்கு. என்ன வேலைக்கு ஒருத்தன் வரான். மௌனே இருங்கடா, எங்கடா போறீங்க? அதான் காசு இல்லைன்ட்டாங்கல்ல, பசிக்குது, பெரியக்கா வீட்டுக்குன்னா போகலாம். அப்பா அவன் திங்கிறதுலயே இருப்பா. வா பெரியக்கா கிட்ட போய் ஏதாவது காசு தேருமான்னு பார்க்கலவா. பச்சையிலே நீ எதுக்கு கவலைப்படாதரோ, அண்ணனு ஜெயிக்க வச்சு காட்டுறேன்டா நானு. ஏமா அக்கா ஏமா அக்கா. ஐயோ இவங்களா? அம்மா என்ன இவ பேய பார்த்த மாதிரி ஓடி வரா? ஓ நீங்களா? அங்கே நில்லுங்க. என்னம்மா வீட்டை தேடி வந்தவங்கள ஒரு மரியாதைக்காவது வாங்கன்னு சொல்லுவானாம்மா? ஆமா ஏக்கா வான்னு சொன்ன வாயில போட்டு இங்கே வந்து படுத்துற மாட்டீங்க? ஏம்மா நாங்க ஒன்றும் வாழையில போட்டு படுக்க வரல. உங்க தம்பி எலெக்ஷன் நின்று சிஎம் ஆக போறாரு, நான் துணை சிஎம் ஆக போறேன். என்னடா இவன் அங்கங்க ஒவ்வொரு பதவி உயர்த்துக்கிறான். அங்க என்னடானா கொள்கை பரப்பு செயலாளர்ன்றான், இங்க என்னடானா துணை முதலமைச்சர்ன்றான். இன்னுமே புரியலையா? நம்மளை விட கேடியா இருப்பான் புரியுதா? எப்பா நீங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. எங்க வீட்டுக்காரன் வந்தா உங்களுக்கு இங்கே இறுதி சடங்கு நடந்துடும். போறீங்களா இல்லையா? டேய் பெரியவனே, அப்பா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இங்க பாருடா, தங்கச்சியும் உன்னை நம்பல, அக்காவும் உன்னை நம்பல, நான் உன்னை நம்புறேன்டா. அப்படி எத்தனை ஓட்டு தாண்டா வச்சுக்கிறேன். அப்பா நான் சொல்றத பயந்துராத. நம்ம வீட்டோட்டு 5 நம்மளுக்கு உலகாது, தங்கச்சி விட்டோட்டு உலகாது, அக்கா விட்டோட்டு உலகாது, திருப்பாட்டியில 2 ஓட்டு கண்டிப்பா உழுகு. அந்த தாத்தா ஓட்டு நம்மளுக்கு தான் உழுகு. 4 ஓட்டு எங்கிட்ட இருக்குது. டேய் 4 ஓட்டை வச்சுக்கினடா இன்னைக்கு ஃபுல்லா எங்களை திரி அடிக்கிற. டேய் முதல்ல இவனை அடிக்கடா. புறா வச்சு புறா வேணா. சிஎம் ஐயா, நான் துணை சிஎம், என்ன விட்டு ஓடுறீங்களே வாங்க. மோனே அடுத்த சிஎம் நான் தான்டா. எப்படிப்பா சொல்றான்? தெரியல உனக்கு? உங்க அண்ணன் வேச்சி உருவிட்டல, வேச்சி உருவதம் தாண்டா அரசியல்ல நிக்க முடியும். உன்னால நிக்க முடியும், ஆனா என்னால நிக்க முடியலையா? சாப்பிடல 2 நாள், அதனால யாரோ வருது என்னிட்டு என்ன வாங்கி கொடு. சரி வாடா வாடா வாடா. நல்ல வேலை போயிட்டானுங்க. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டில் கறி குழம்பு. எப்படி இவனுங்க மோப்ப முடிக்காத போனானுங்க? ஏம்மா மஞ்சள் தண்ணி எடுத்துன்னு வந்து அவனுக்கு நின்ன இடத்துல தண்ணி தெளிமா வந்துட்டு போறானுங்க. கதவை சாத்தி வைக்கிறேன். அரசியலை பத்தி இப்போ நல்லா கத்துக்கணும்டா. ஒன்று தலைவனா இருக்கணும், இல்லைன்னா தொண்டனா இருக்கணும். இந்த 2ம் கெட்டவா இருந்தா இதான் நிலைமை. ஐயா சிஎம் ஐயா. போடா சிஎம் ஆக நினைச்சதுக்கே வேட்டி உருகிட்டானுங்க. தலைவரே நீ எங்க போனாலும் சரி, அவங்க வேட்டியை தான் உருவாங்க. நான் உங்க அன்றாயிட உருவாம விட மாட்டேன். இதோ வரேன்.